எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. டெல்லியில் இருக்கும் வங்கதேச தூதரகத்திற்குள் போராட்டக்காரர்கள் அத்துமீறி நுழைந்ததாக வெளியான செய்திகள் அனைத்தும் உண்மைக்கு புறம்பானவை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. டெல்லியில் செயல்பட்டு வரும் வங்கதேச தூதரக வளாகத்திற்குள் போராட்டக்காரர்கள் அத்துமீறி நுழைந்ததாகவும் இதனால் தங்கள் நாட்டு தூதரக அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் வங்கதேசத்தைச் சேர்ந்த சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இதுகுறித்து வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால் கூறுகையில், வங்கதேசத்தின் மைமென் சிங் பகுதியில் திபு சந்திர தாஸ் என்ற ஹிந்து இளைஞர் கொடூரமாக கொல்லப்பட்டதை கண்டித்து டெல்லியில் சிலர் போராட்டம் நடத்தினர். இதைத்தான் வங்கதேச ஊடகங்கள் திரித்து செய்தியாக வெளியிட்டுள்ளன. வங்கதேச தூதரகத்திற்குள் யாரும் நுழையவில்லை. சுமார் 20 முதல் 25 இளைஞர்கள் தூதரகத்திற்கு வெளியே சாலையில் நின்று கோஷங்களை எழுப்பினர். சில நிமிடங்களிலேயே பாதுகாப்பு பணியில் இருந்த டெல்லி போலீசார் அவர்களை அப்புறப்படுத்திவிட்டனர் என்று ரந்தீப் ஜெய்ஸ்வால் தெளிவுபடுத்தினார். மேலும் அந்த சம்பவம் தொடர்பான வீடியோ ஆதாரங்கள் பொதுவெளியில் இருக்கிறது. யாரும் தூதரகத்தின் வேலியை தாண்டவோ பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தவோ முயற்சிக்கவில்லை. வங்கதேசத்தில் தொடர்ந்து இந்துக்கள் மீது நடக்கும் தாக்குதல்களை மறைக்கவே இந்தியா மீது பழி போடும் விதமாக இத்தகைய திசை திருப்பும் பிரச்சாரங்களை அந்நாட்டு ஊடகங்கள் செய்து வருகின்றன. வியன்னா ஒப்பந்தத்தின்படி இந்தியாவில் செயல்பட்டு வரும் அனைத்து தூதரகங்களுக்கும் முழுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது என்று ரந்தீப் ஜெய்ஸ்வால் கூறினார். வங்கதேசத்தில் கொல்லப்பட்ட திபு சந்திர தாஸ் குடும்பத்தினருக்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது.